திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால்தன் நகத்தில் இரண்டாய் செந்தி தன் உருவில் மூன்றாய் தாழ்புணலில் நான்காய் தரணிதழ தஞ்சாகி எஞ்சா தஞ்ச மண்ணுருவை வான் பவள கொழுந்தை முத்தை வளர் ஒளியை வைரத்தை மாசொன்றில்லா பொன் உருவை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் நமக்கு மிக இனிமையான நாளாக வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணையை நீளநடைந்தடியை நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்கின்றேன். இணையம் வாயிலாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மை விளக்கம் என்கின்ற நூல் குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அற்புதமான நூல். அதனுடைய முதல் 10 நூற்பாக்களை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் ஆன்ம தத்துவம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். 24 ஆன்ம தத்துவங்கள். அதாவது திரும்ப அதை ஒரு 5 நிமிடங்களில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஐயா, ஆடியோ லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒண்ணுமே கேட்கவே இல்லைங்க ஐயா. நீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்க. எனவே நாம் ஆன்ம தத்துவம் என்று நாம் பார்க்கும் பொழுது அற்புதமாக 24 தத்துவங்களை நாம் சிந்திக்கின்றோம். அதில் மிக குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய தத்துவம் ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், அதை தொடர்ந்து பஞ்சபூதங்கள், அந்த கரணங்கள் என்கின்ற 24 ஆன்ம தத்துவங்கள் என்று நாம் சிந்திக்கின்றோம். எனவே இந்த இடத்தில் நாம் ஆன்ம தத்துவங்கள் குறித்து சென்ற வகுப்பில் ஞானேந்திரியங்கள் என்பதை அறிகருவிகள் என்று குறிப்பிட்டோம். உயிருக்கு எதெல்லாம் அறிவிக்கிறதோ அதெல்லாம் அறிகருவி. உயிரிடம் இருந்து எவையெல்லாம் கட்டளைகளை பெற்று செயல்படுகிறதோ அவை செயல் கருவிகள். எனவே அறிகருவி, செயல் கருவி என்பதை ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்று நாம் குறிப்பிடுவோம். எனவே இந்த ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 பொறிபுலன்களும் ஞானேந்திரியங்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்மம் என்றால் செயல். எனவே செயல் கருவிகள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவை கை, கால், வாய் இந்த இடத்திலும் வரும். வாய்க்கு மட்டும் 2 இடத்துலயும் வேலை இருக்கு. அங்க வரும் பொழுது அது சுவையை அறிவிக்கிறது. எனவே உண்ணுகின்ற வாய். இங்கே உயிரினுடைய சொல்லை அது வாக்காக வெளிப்படுத்துகிறது. எனவே அது செயலில் வருகிறது. எனவே செயல் கருவியிலும் வாய் வருகிறது. அடுத்ததாக எருவாய், கருவாய் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். ஆக மொத்தம் இது 5, இது 5, ஆக மொத்தம் 10 முடிஞ்சிருது. தன்மாத்திரைகள் என்று சொன்னால் தன் அளவில் செயல்படும் மாத்திரைகள் தன்மாத்திரைகள் என்று பொருள். அப்படின்னா என்ன பொருள்? அது என்ன தன்னளவில் செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா, இப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 தன்மாத்திரைன்னு சொல்றோம். இப்ப சுவை அப்படின்னு சொன்னா அது தனியா கிடையாது. சுவைன்னு சொன்னா என்ன சுவை? புரியுதா உங்களுக்கு? அப்ப அது புளிப்பாக இருக்கும், அது இனிப்பாக இருக்கும், அது கசப்பாக இருக்கிறது. எனவே சுவை என்று சொன்னால் இந்த 6 சுவைக்குள் அது தன்னுடைய திறத்தை, தன்னுடைய பண்பை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. எனவே தன்னளவில் சுவை தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதால் அது தன்மாத்திரை. இப்ப இந்த உடம்பு இருக்குது. இந்த உடம்பு ஊறு என்கின்ற
ஊறுதல், உடம்புல படுற ஸ்பரிசம் அப்படின்னு அதை வடமொழியில சொல்றோம். இப்ப இந்த உடம்புல வழவழப்பா படுது, சொரசொரப்பா படுது, குளிர்ச்சியா இருக்கு, வெப்பமா இருக்கு. அப்ப இந்த உடம்புல ஊறு என்பது தனித்து இல்லை, அதற்கு என்று தன்னளவில் செயல்படக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு பண்பு இருக்கிறது. அதனால அதற்கு தன்மாத்திரைன்னு பேரு. ஓசை, அடுத்து ஓசை காதுல அது எப்படி இருக்கு, வல்லோசையா இருக்கா, மெல்லோசையாக இருக்கிறதா என்று அது தன்னை வெளிப்படுத்தி நிற்கிறது, தன்னளவில் செயல்படுகிறது. பார்வை, இப்படித்தான் எல்லாத்துக்கும். அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் தன் மாத்திரைகள் என்றால் தன் அளவில் அவை தன்னுடைய பண்பை வெளிப்படுத்தி செயல்படுவன. இதை பொதுமையா வைக்க முடியாதுன்னு அர்த்தம். அடுத்து 4, இவை தொழிற்படுவதற்கு பஞ்சபூதங்கள் தேவைப்படுகின்றன. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம், நீர், தீ, காற்று, வான் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களை பஞ்சபூதங்கள் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக அந்த கரணங்கள் 4. அவை என்னன்னா அகச்செயல்பாட்டு கருவிகள். அப்படின்னா என்ன? அகச்செயல்பாட்டு கருவினா என்ன? இப்ப மனம்னு ஒண்ணு இருக்குது, புத்தின்னு ஒண்ணு இருக்குது, சித்தம்னு ஒண்ணு இருக்குது, அகங்காரம். இது எதுவுமே வெளியில தெரியாது. மனம் பற்றுகிற தன்மை, இது எல்லாமே சென்ற வகுப்புல நம்ம பார்த்ததுதான். மனம் பற்றுகிற தன்மை, புத்தி தீர்மானிக்கின்ற தன்மை, சித்தம் சிந்திக்கிற தன்மை, அகங்காரம் முடிவெடுக்கின்ற தன்மை. எனவே இந்த 4ம் அகச்செயல்பாட்டு கருவிகள் என்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம இதை பற்றி உண்மை விளக்கம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னு இப்பதான் நுழைய போகிறோம். அதை முடிச்சுட்டு வித்யா தத்துவங்களை தொடங்கிட்டு அடுத்த வகுப்புல வித்யா தத்துவங்கள் பற்றி உண்மை விளக்கம் எப்படி விளக்குகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் பாட்டு இப்படி தொடங்குகிறார். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின் மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம் என்று குறிப்பிடுகிறார். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, விநாயகர் காப்பு என்பது பொதுவாக நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் ஒன்றை தொடங்குவதற்கு முன்னால் விநாயகர் காப்பு பாடி தொடங்குவது நம்முடைய மரபு. அந்த விதத்தில் உண்மை விளக்கமும் நமக்கு விநாயகர் காப்போடு தொடங்குகிறது. வன்மை என்று சொன்னால் வளமை, வன்மை அப்படின்னா வண்டமிழ் அப்படின்னு சொன்னா வளமான தமிழ், செழிப்பான தமிழ், செழுந்தமிழ் என்று பொருள். அதுபோல வன்மை தரும் ஆகம நூல்னா வளமான ஆகம நூல் சிவாகமம் வைத்த, அது சொல்லிய பொருள் வழுவா என்றால் அதிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல். அப்படின்னா என்ன பொருள்? அந்த ஆகமம் என்ன சொல்லியதோ அதை அப்படியே நான் சொல்லுகிறேன். அப்ப ஏதுக்களானும் எடுத்த மொழியானும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுளன் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். எனவே அந்த ஆகம நூலை சோதிப்பது நம்முடைய வேலை அல்ல. என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அது அப்படியே, அதை அப்படியே நான் சொல்லுகிறேன். என்ன பேர்ல? உண்மை விளக்கம். ஏன்னா பொய்க்கு விளக்கம் தேவையில்லை, உண்மைக்கு தான் விளக்கம் தேவை. எனவே ரொம்ப அழகா சொல்றார். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய, அதை நான் சொல்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? எனக்கு பெருமானுடைய அருள் தேவைப்படுகிறது. இங்கே விநாயக பெருமானை அப்படியே வர்ணனை செய்கிறார். தின் மதம் சேர், யானை என்று சொன்னால் மதம் இருக்கும். இந்த இடத்துல ஞான மதம் உடையவர் விநாயக பெருமான். யானைக்கு இருக்கிற மதம் வெறி, ஆனா விநாயக பெருமானுக்கு இருக்கிற மதம் என்பது ஞானம். ஏன்னா ஞான விநாயகன் இல்லையா? அதனால தின் மதம் சேர், என்ன மதம்? ஞானமாகிய மதம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்தி நிறம். அந்தினா அப்படியே செக்கச்சுவேல் இருக்கக்கூடிய செவ்வான் நிறம், அந்திவானம் என்று சொல்லுவோம். அப்படியே ஆரஞ்சு நிறமா இருக்கும். அந்தி நிற தந்தி முக, தந்தத்தை உடைய காரணத்தினால் யானைக்கு தந்தி என்று பொருள். நீங்க திருப்புகழ்ல பாப்பீங்க, தந்தி என்ற சொல் தெய்வ யானையை குறிக்கிற இடத்துல எல்லாம் நம்முடைய அருணகிரி பெருமான் குறிப்பிடுவார். எனவே தந்தி என்றால் யானையை குறிக்கின்ற சொல். ஏன் அப்படின்னா தந்தம் உடையது தந்தி. தந்தி முக, யானை முக, தொந்தி வயிற்று, பெரிய வயிறை உடையவன், அண்டங்களை எல்லாம் அடக்கிய பெருவயிரனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை, ஐங்கரனை, தும்பிக்கை உடையவன். எனவே மற்ற எந்த விலங்குக்கும் இல்லை கை, ஆனால் யானைக்கு மட்டும்
தும்பிக்கை இருக்கிறது. எனவே ஐங்கரனை பந்தம் அற தனு கரண புவன போகங்கள் என்கின்ற பந்தத்தால் இந்த உடம்பானது, தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் அந்த கரணங்கள், புவனம் என்றால் உலகம், போகம் என்றால் இன்பம். இந்த உயிரானது இந்த நான்கால் சூழப்பட்டிருக்கிறது, பந்திக்கப்பட்டிருக்கிறது. பந்தம் என்றால் பிடிக்கப்பட்டது, சூழப்பட்டது என்று பொருள் இல்லையா? அப்ப பந்தமர புந்தியுள் வைப்பான். புந்தி என்பது புருவமத்தி. அப்பர் பெருமான் குறிப்பிடுவார், என் புந்தி வட்டத்திடை நின்றானை பொய்யன்பனோ. புந்தி வட்டம்ங்கிறது புருவமத்தி. அதனாலதான் அந்த புருவ மத்தியில நம்ம பொட்டு வைக்கிறது. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அந்த புருவ மத்தியில பொட்டு வைக்கிறதுக்கு காரணம் மெஸ்மரிசம் என்று சொல்லக்கூடிய வசப்படுத்துபவர்கள் அந்த புருவ மத்தியை பார்த்து தான் வசப்படுத்துவாங்க. அந்த இடத்த மறைச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் வசப்படுத்த முடியாது, வசியப்படுத்த முடியாது. அதனாலதான் அந்த இடத்த மறைக்க சொன்னாங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, பந்தம் அற. எனவே இந்த பாசத்தால் ஆகிய இந்த உடம்பாகிய பந்தத்தை விட்டு இந்த உயிரானது பெருமானை அடைவதற்காக இந்த உண்மை விளக்கம் என்ற பெயரிலான நூலை நான் செய்கின்றேன். இதற்கு ஐங்கரனாகிய பெருமானை நான் புந்தியில் வைத்து தியானிக்கின்றேன். திரும்ப இந்த பாட்டை பார்க்கலாம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா, உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். ரொம்ப அழகா சொல்றார் இல்லையா? அந்த இது வேண்டாங்கய்யா, ஏன்னா இந்த உரை வந்துருச்சுன்னா அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால ஸ்கிரீன் ஷேர் வேண்டாம். அடுத்தது இப்பதான் நூல் தொடங்குகிறது. அற்புதமாக நூல் தொடங்குகிறது. என்ன தொடங்குறார்? இப்பதான் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் ஒரு மாணவர் வினவுவது போல மெய்கண்டாரிடத்தில் நம்முடைய நூலாசிரியர் அழகாக விளம்புகிறார். என்ன கேட்கிறார்? ஒரு மாணவனை போல. என்னன்னா, பெருமானே, குருநாதரே, எனக்கு நீங்கள் சில ஐயங்களை தீர்த்து அருள வேண்டும். ஒரு குருநாதர்கிட்ட ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அருமையான நூல் இந்த நூல். என்ன சொல்றாரு? பொய் காட்டி பொய் அகற்றி போதாந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம். எப்படி நம்முடைய அப்பர் பெருமான் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்னு சொல்லுவார். அப்ப அந்த விண்ணப்பம் என்று சொல்லுவது மிக பணிவோடு சொல்லுகின்ற தன்மை. அந்த தன்மையை ஒரு குருநாதரிடத்தில் ஒரு மாணவர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார் பாருங்க, பொய் காட்டி பொய் அகற்றி. அப்ப எது பொய் என்று தெரிந்தால்தானே அதை நாம் அகற்ற முடியும். இந்த ஆன்மா எது பொய்யானதோ அதை மெய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. எனவே குருநாதர் தன்னுடைய உபதேசத்தின் வாயிலாக அறியாமை இருளை நீக்கி, அதாவது கு என்ற இருளை நீக்கி ரு என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். குரு என்ற சொல்லுக்கு அறியாமையை நீக்குபவர் என்று பொருள். அப்ப அறியாமையை நீக்கினால் அங்கே ஒளியானது தோன்றும், ஞானமானது தோன்றும். எனவே இருளை நீக்குபவராகிய குருதான் பொய்யை காட்டி பொய்யை நீக்க முடியும். அததான் சொல்றார், பொய் காட்டி. இறைவன் என்ன பண்றான்? இந்த ஆன்மாவுக்கு முதல்ல பொய்யை காட்டுகிறான். என்ன பொய்யே? அழிந்து போகின்ற தனு என்கின்ற ஒரு பொய்யை காட்டுகிறான். மாயா காரணமாக இருக்கக்கூடிய காரணங்களை காட்டுகிறான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை காட்டுகிறான். புவனம் என்கின்ற ஒன்றை காட்டுகிறான். போகம் என்கின்ற ஒன்றை காட்டுகிறான். இந்த நான்கையும் பெருமான் உயிருக்கு காட்டுகிறான். இது எல்லாமே பொய் அப்படின்னு புரிஞ்சு இந்த ஆன்மா என்ன பண்ணணும்? பாச ஞானத்திலிருந்து பசு ஞானத்துக்கு வரணும். பசு ஞானத்திலிருந்து பதி ஞானத்துக்கு போகணும். பாச ஞானம் என்னது? ஆணவம், கண்மம், மாயை பற்றிய ஞானம். பசு ஞானம் என்பது என்ன? இது எல்லாம் நமக்கு வினையை கழிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சாதனங்கள். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இந்த ஆன்மா வினையை கழிக்க வேண்டுமே தவிர இதே உடம்பை கொண்டு இந்த ஆன்மா வினையை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதுதான் இங்க சொல்ற பொய் காட்டி. எதற்காக பொய்யை காட்டுகிறார்? பொய்யை வளர்த்துக்கிறதுக்கு இல்ல, பொய்யை அகற்றுவதற்காக. பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருள்
பொருளாம். அது என்ன? போதானந்த பொருளாம். அப்ப போதம், ஆனந்தம், பொருள். இதுதான் போதம் என்று சொன்னால் அறிவுடைய, ஞானமுடைய பொருள். ஆனந்தம் என்றால் பேரின்பமான பொருள். மெய் என்று சொன்னால் என்றும் உள்ள பொருள். எனவே சத்து என்று சொல்லுகின்ற என்றும் உள்ள பொருளை காட்டுகின்றார். போதம் ஞானப் பொருள், ஆனந்தம் பேரின்பப் பொருள், மெய் என்பது உண்மை பொருள், நிலைத்த பொருள். இதைத்தான் நம்ம சொல்றோம் சத்து, சித்து, ஆனந்தம். இதுதாங்க போதானந்த பொருளாம் மெய். அது வரையும் அதை கொண்டு வரணும், கொண்டு கூட்டணும். போதானந்த பொருளாம் மெய். அடுத்தது காட்டும் மெய்கண்டாய். எங்களுக்கு இப்படி காட்டக்கூடிய மெய்கண்டாராகிய குருநாதரே. எதை காட்டுகிறார்? பொய் காட்டி, பொய் அகற்றி, போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். எடுத்த எடுப்பிலேயே குருநாதர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை வைக்கும் பொழுதே எனக்கு எப்படிப்பட்ட உபதேசம் வேண்டும்ங்கிறத நுணுக்கமாக சொல்லுகிறார். பொய்யை காட்டி பொய்யை அகற்றணும், சிவத்தை காட்டி அவத்தை போக்கணும், மெய்யை காட்டி இந்த உலகத்தில் நான் வீடு பேரடைவதற்கான வழி எனக்கு சொல்ல வேண்டும். அந்த 2 வரியில 1.25 அடியில சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து சொல்றார், பொய் காட்டா மெய்யா, என்னைக்கு எனக்கு வினையை காட்ட மாட்டாய். பொய் காட்டா மெய்யான்னா இந்த இடத்துல மெய்கண்டார் மீண்டு வாராத கதியில் இருப்பவர். மீண்டு வாராத கதி என்பது திருவடிப்பேர். மெய்கண்டார் திருவடிப்பேர்ல இருக்கிறார். எனவே பொய் காட்டான்னா அவர் திருவடி அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவர் தவறான பாதையை நமக்கு காட்ட மாட்டார். பொய் காட்டா மெய்யா, எனக்கு அவர் மெய்யைத்தான் காட்டுவார். திருவெண்ணை வித்தகா, திருவெண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய வித்தகனே, எல்லாவற்றையும் கைதேர்ந்தவனே, சுத்த வினாவை ஐயா நீதான் கேட்டு அருள். சுத்த வினா என்று சொன்னால் இந்த இடத்தில் அசுத்த வினாக்களும் இருக்கிறது என்பது அருத்தாபத்தி நியாயம். அது என்ன அருத்தாபத்தி நியாயம்? போன வகுப்புல நான் சொன்னேன், மர்க்கட நியாயம், மார்ச்சால நியாயம், பூனைக்குட்டி தத்துவம், குரங்கு குட்டி தத்துவம். அது மாதிரி அருத்தாபத்தி நியாயம் என்றால் ஒன்றை சொல்லி ஒன்றை விட்டால் மற்றொன்றை நாம புரிந்து கொள்ளலாம். இருவரில் ஒருவர் உயரமானவர் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் குட்டன்னு சொல்ல வேணாம். அதுக்கு பேர் அருத்தாபத்தி நியாயம். 2 பேர்ல ஒருத்தர் உயரங்க அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் குள்ளமானவர், அப்ப அவரை குள்ளமானவர் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. அதுபோல சுத்த வினா என்று சொன்னால் ஆகம பொருளை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினா, சைவ சித்தாந்த பொருளை கேட்க வேண்டும் என்பதற்காக எழுப்பப்படும் வினா சுத்த வினா. இது பெருமானை பற்றி, பதிஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவால் வினாவப்படும் வினா. எனவே இது சுத்த வினா. எனவே இந்த வினாவை ஐயா தலைவனே நீ கேட்டு அருள் செய்வாயாக. சரி, இப்போ ஒரே பாட்டுல சொல்லி முடிச்சிடுறார். ஒரே பாட்டுல அடுத்தது சொல்லி முடிச்சிடுறார். 6 தத்துவம் ஏது? 6 பெருக்கல் 6 மொத்தம் எத்தனை? 36. 36 தத்துவங்கள் என்னென்ன? அடுத்து கேட்டார், ஆணவம்னு சொல்றாங்களே சாமி, ஆணவம் ஏது? அன்றேதான் மாறா வினை ஏது? மாறா வினை என்று சொன்னால் ஒருவருடைய வினையை இன்னொருத்தருக்கு நாம டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இந்த மாறா வினைக்கு நல்ல பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வினையை இன்னொருத்தருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இன்னொருவர் வினையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். யாருடைய வினையையும் யாரும் அனுபவிக்க முடியாது. இது சைவ சித்தாந்தம். அப்பா செஞ்சது பையனுக்கு, பையன் செஞ்சதுக்கு பேரனுக்கு கிடையாது. சைவ சித்தாந்தம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. யார் வினையை செய்கிறார்களோ அவர்கள் தான் வினையை அனுபவிக்க கூடிய தன்மையில் இருப்பவர்கள். மற்றவர்கள் அவர்களுடைய வினையை அனுபவிக்க முடியாது. அதனாலதான் மாறா வினை ஏது? மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது? இதெல்லாம் சேர்ந்து இதனோடு பிரியாமல் அப்படியே ஒட்டி இருக்குது உயிர். நான் என்றால் உயிர். இந்த இடத்துல நான் யாரு? நான் ஆர்? என் உள்ளமார் ஞானங்களார்.
மணிவாசகர் கேட்கிறார், நான் யார்? ஹூ ஆமை? நான் யாரு? அந்த கேள்விக்கு குருநாதற்ற விளக்கம் கேட்கிறார். ஏன்னா தன்னை உணர்ந்தால்தான் தலைவனை உணர முடியும். தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். திருமூலர் சொல்றார், தன்னை உணர்ந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அப்ப தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவிர்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். திருமந்திரம். அப்ப தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகளால் தான் வினையை போக்கிக் கொள்ள முடியும். தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நான் ஏது, அடுத்தது நீ ஏது? இறைவன்னா யாரு? நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது? இறைவனுடைய திருக்கூத்து எதுக்காக அவர் செய்யறாரு? அஞ்செழுத்து மந்திரம்னா என்ன? தேசிகனே சாற்று. தேசிகன்னா சான்றோனே என்று பொருள். சான்றோனே இதை எனக்கு சொல்லு. சாற்றுதல் என்று சொன்னால் உபதேசிப்பது என்று பொருள். உபதேசிப்பது, எனக்கு இதை நீ புரியுமாறு உபதேசம் சொல். இப்ப இந்த பாட்டை பார்ப்போம். இப்ப 6 தத்துவம், 36 தத்துவங்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு வரலாம். 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் நம்ம பார்த்துட்டோம். 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் பார்க்க போறோம். 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் பார்க்க போறோம். ஆக மொத்தம் 24 கூட்டல் 7 கூட்டல் 5 36 தத்துவங்கள். முடிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது ஆணவம் ஏது? ஆணவம்னா என்ன? ஆணவம்னா உயிருக்கு மறைப்பை செய்வது. எளிமையா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிருக்கு எதெல்லாம் மறைப்பை செய்கிறதோ அது ஆணவம். இப்ப ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், இன்னொருத்தன் ஆணவம் அவன் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னுவான். இது கிராமத்துல எளிமையா வரக்கூடிய ஒரு சொல்லாடல். அப்ப ஆணவம் கண்ணை மறைச்சிருச்சு. அப்ப ஆணவம் கண்ணை மறைக்கிறது என்று சொன்னால் அது கண்ணை மறைக்கல, உயிரை மறைக்கிறது. உயிர் அறிவுடைய பொருள். ஆனால் ஆணவம் என்கின்ற திரையால், கரும் திரையால் மறைக்கப்படும் பொழுது அது தவறுகளை செய்கிறது. அதனால் வினை உண்டாகிறது, நல்வினை உண்டாகிறது, தீவினை உண்டாகிறது. வினை ஆணவத்தினால் தான் உண்டாகிறது, நல்வினையும் ஆணவத்துல தான் உண்டாகிறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஆணவம் தான். ஐயா சைவ சித்தாந்தம் பேசுறாரு, அவருக்கு ஆணவமே இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஆணவம் இருந்தால்தான் சைவ சித்தாந்தத்தை பேச முடியும். இது நல்வினை. புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் இதை பேசி முடிச்சுட்டு நான் போய் வேற ஒரு வெட்டி கதையை பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது தீவினை. அதுவும் ஆணவத்தால் வர்றதுதான். அதனாலதான் உயிருக்கு ஆணவம் என்கின்ற நல்வினை என்னது? ஆணவம் என்கின்ற ஆணவத்தால் விளைகிற நல்வினை தங்க விலங்கு, ஆணவத்தால் விளைகின்ற தீவினை இரும்பு விலங்கு. ஹேண்ட் கப் இருக்க, அது தங்கத்துல போட்டா என்ன கைதிக்கு, இரும்புல போட்டா என்ன, அவனை பொறுத்தல அது என்னது? விலங்கு தான். தங்க ஊசி தான், கண்ணில் குத்திக்க முடியாது. ஊசி தங்கமா இருக்கலாம், 24 கேரட் ஒரிஜினல் தங்கமா இருந்தாலும் கண்ணில் குத்திக்க முடியாது. அப்ப உயிருக்கு ஆணவத்தால் வினை உண்டாகிறது. அந்த வினை 2ஆ பிரிக்கிறோம், நல்வினை தீவினை. அப்ப ஆணவம் இதற்கு திரோதான மலம், மறைக்கின்ற ஆற்றல் உடையது. இருள், திருவருட்பயன் நடத்தியிருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஆணவம் இருளை விட மோசமானது. ஏன்னா இருள் பொருளை மறைக்கும், தன்னை காட்டும். ஆணவம் இரு பொருளையும் காட்டாது. ஒருத்தருக்கு ஆணவம் இருக்குன்னே தெரியாது. அதான் ஆணவத்தோட இயல்பு. சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு நான் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாவே ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆணவம் தன்னையும் மறைக்கும், பொருளையும் மறைக்கும். தெளிவா சொல்லிட்டார். இப்ப மாறா வினை ஏது? அந்த வினை 3 காலத்திற்கு பொருந்தி வரும். இறந்த கால வினைகள், நிகழ்கால வினைகள், எதிர்கால வினைகள். இறந்த கால வினைகளுக்கு தொல்வினை அல்லது சஞ்சிதம்னு பேரு, சஞ்சித கர்மா. நிகழ்கால வினைக்கு பிராரப்த கர்மம், நிகழ்கால வினை. வருகின்ற வினைக்கு எதிர்வினை அல்லது ஆகாமிய கர்மா என்று வடமொழியில பேர். இப்போ வினை 3 காலத்துக்கு பொருந்தும், முக்காலத்துக்கும் வினையானது பொருந்தும். வினை சொல் 3 காலமும் பொருந்தும். நடந்தான், நடக்கின்றான், நடப்பான். அது மாதிரி வினை செஞ்ச வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை. இது எளிமையா புரிஞ்சுக்கலாம். அப்ப வினை சொல்லு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதுதான் வினை
கர்மா என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்து மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது, நான் யார்? இந்த உயிர் தன்னை அறிய முற்படுகிறது. அப்ப ஏன் அறிய முற்படுகிறது? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறிந்தால்தான் இந்த ஆன்மா பசு ஞானத்தை அடைந்தால்தான் பதியை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், பதிஞானத்தை அடைய முடியும். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்ல போறேன். இப்ப அந்த அடுத்த பாட்டுக்கு நான் போறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்ல போறேன், அருமையான ஒரு உதாரணம். இப்ப இந்த உதாரணம் எளிமையான உதாரணம், இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. இப்போ உங்க எல்லார்ட்டையும் செல்பேசி இருக்கும். செல்பேசி இருக்குதா? எல்லார்ட்டையும் செல்பேசி இருக்குது. அந்த செல்பேசி சைவ சித்தாந்தத்தினுடைய குறியீடுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, புரியறதுக்காக சொல்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த செல்பேசி என்பது உடல், அதற்குள்ள போடுகின்ற சிம் கார்டு உயிர், அதுதான் நான். இது தனு. இது என்னது? தனு. அதற்கு உள்ள போட்டிருக்கிற சிம் கார்டு என்னது? உயிர். இப்ப பதிவுகள் எதுல இருக்கும்? நம்ம எவ்வளவு பணம் போட்டிருக்கிறோம், எவ்வளவு காலம் இந்த வேலிடிட்டி பீரியட், செல்லுபடியாகும் காலம் அப்படிங்கிற குறிப்பு தகவல்கள்லாம் எதுல பதிவாயிருக்கும்? சிம் கார்டுல பதிவாயிருக்கும். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இது உடம்பு, இது உயிர். உயிரை உடம்புக்குள்ள வச்சிருக்கிறான், சிம்ம செல்லுக்குள்ள வச்சிருக்கிறோம். இப்ப நல்லா ஞாபகம், இது ரெண்டும் தனித்தனியா இருந்தா பிரயோஜனம் உண்டா? 50,000 ரூபாய்க்கு செல்போன் வச்சிருக்கிறேன், ஆனா சிம் கார்டு இல்ல, வச்சு என்ன பண்றது? அப்ப இந்த உடம்பு தனியா இருந்தா அதுக்கு மரியாதை இல்லை. இப்ப நம்மள்ட்ட சிம் கார்டு இருக்குது, 5,000 ரூபாய்க்கு அதுல பணம் இருக்குது, ஆனா செல்போன் இல்ல. அப்ப அதுல இருக்கிற பணம் என்கின்ற வினையை எப்படி கழிக்க முடியும்? முடியாது. அப்ப சிம் கார்டு என்ற உயிருக்கு நல்ல கவனிச்சுட்டு வாங்க, அதுல இருக்கிற பணம் என்ற வினையை கழிப்பதற்கு இறைவன் கொடுக்கின்ற முதல் உபகாரம், உதவி தனு என்கின்ற செல்பேசி, உடம்பு. சரி, இப்ப செல்பேசி கிடைச்சிருச்சு, சிம் கார்டும் போட்டாச்சு, பணமும் இருக்கு. இந்த பணத்தை, பணம் என்கின்ற வினை, பணம்னா வினைன்னு எடுத்துக்கோங்க, இதை நாம் பேசி கழிப்பது போல வினையை அனுபவித்து கழிக்கிறோம். செல்லுபடியாகும் காலம்னா என்னன்னா, அதற்கு ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்கு, அதுதான் நம்முடைய ஆயுட்காலம். சிம் கார்டு இருந்தாலும் செல்பேசி இருந்தாலும் நாம போட்டிருக்கிற பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பேசி முடிச்சிடணும். அப்ப நம்முடைய ஆயுட்காலத்திற்குள் நம்முடைய வினையை நாம் கழித்து விட வேண்டும். சரிங்க, எங்களுக்கு அருமையான செல்போன் கிடைச்சிருச்சு, சிம் கார்டு கிடைச்சிருச்சு, 3000 ரூபாய் பணம்ங்கிற வினையும் இருக்குது, பேசி கழிக்க முடியல, 1000 ரூபாய் மிஞ்சி போச்சு. 1000 ரூபாய் என்ன ஆயிடுச்சு? மிஞ்சி போச்சு. 2000 ரூபாய் தான் நம்ம பேசி இருக்கிறோம், 1000 ரூபாய் இருக்கு. அப்ப அது பேலன்ஸ் வினை இருக்கு பாத்தீங்களா? அந்த பேலன்ஸ் வினை இருக்கு பாருங்க, அதை கழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும். அதுதான் அடுத்த பிறவி, மறுபிறவி. நம்ம ரீசார்ஜ் பண்ணும் பொழுது இன்னொரு 1000 ரூபாய்க்கு நம்ம போடுவோம், அதுதான் ஆகாமியம். ஆனா தொல்வினையும் சேர்ந்துக்கும், பேலன்ஸ் பேசாம வச்சிருந்த 1000 ரூபாயும் சேர்ந்து 2000 ஆயிடும். அப்ப பிராரப்தத்தை கழிக்கிறதுக்கு தொல்வினை 1000 ரூபாயும் சேர்ந்துக்கும், புதுசா போட்டு 1000 ரூபாயும் சேர்ந்து 2000 அந்த பிறவில நீங்க கழிக்கணும். ஏன்னா நீங்க வினைய மாறா வினை ஏது, அதற்கு இந்த உதாரணத்தை தவிர எளிமையான உதாரணம் இந்த காலகட்டத்துக்கு வேற எதுவும் கிடையாது. மாறா வினை, அந்த வினை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை நீங்கள் தான் பேசி கழிக்க வேண்டும். சரி, இப்ப அடுத்ததுக்கு வரேன். உங்களுக்கு செல்போன் இருக்கிறது, சிம் கார்டு இருக்குது, வேலிடிட்டி பீரியட் இருக்குது, பணமும் இருக்கு, எல்லாம் இருந்தா போதுமா? சிக்னல் வேணும் இல்லையா? ஐயா, நான் 12வது மாடியில் குடியிருக்கிறேன், சிக்னல் கிடைக்கலன்னா 3000 ரூபாய் பணம் இருந்து என்ன பண்றது? மலைக்கு பக்கத்துல குடியிருக்கிறேன், குகைக்குள்ள இருக்கிறேன், சிம் கார்டுல பணம் இருக்குது, பேச முடியாது, சிக்னல் இல்ல. திருவருள் என்கின்ற சிக்னல் இருந்தால்தான் இந்த ஆன்மா இந்த உடம்பை கொண்டு வினையை கழிக்க முடியும். அப்ப சிக்னல் என்பது திருவருள். சரி, சிக்னல் வேணும்னா என்ன தேவை? செல்போன் டவர் வேணும், அதுதான் திருக்கோயில்கள். திருக்கோயில்கள் என்கின்ற செல்போன் டவரில் இருந்து திருவருள்
என்கின்ற சிக்னல் கிடைத்தால் ஆன்மா தன்னிடம் இருக்கக்கூடிய வினையை இந்த உடம்பு என்கின்ற செல்பேசியை வைத்து கழித்து விடும். அடுத்தது எஸ்எம்எஸ் இருக்கு. சைவ சித்தாந்தத்துல எஸ்எம்எஸ் இருக்கு. எஸ்எம்எஸ் என்னது? குறுஞ்செய்தி. இது பாருங்க, சைவ சித்தாந்தத்தோட மிக நெருக்கமா வரக்கூடியது குறுஞ்செய்தி. அது என்ன சார் அது அப்படின்னா, மற்ற சமயங்கள்ல வினை உயிரை தானாக பற்றும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சைவ சித்தாந்தத்துல வினை ஜடப்பொருள், எனவே அது தானாக உயிரை பற்றாது. வினையை ஊட்டுபவன் ஒருவன் வேண்டும். நல்ல கவனிங்க, வினையை ஊட்டுபவன் ஒருவன் வேண்டும். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப இந்த ரீசார்ஜ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த வினை ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா, அது நமக்கு சிம் கார்டுக்கு வருது பாத்தீங்களா. ஒரு குறுஞ்செய்தியாக உங்களுக்கு 1000 ரூபாய் என்ன இருக்கு, கிரெடிட் ஆயிடுது, ரீசார்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் வரும் பாத்தீங்களா. அதுதான் இறைவன் நமக்கு ஊட்டுகிற வினை. தானா வராது, இறைவன் தான் ஊட்டுறான், அங்கிருந்து வருது. இப்ப கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப இந்த வினை எனக்கு வேண்டாம், நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன், எனக்கு வினையே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிக்க முடியாது. ஏன்னா அனுப்பப்பட்ட வினை கறந்த பால் மடி புகா. ஒரு பழமொழி. பாலை கறந்துட்டோம்னா திருப்பி மடியில ஏத்த முடியாது, பசுவோட மடியில ஏத்த முடியாது. அப்ப வினை அனுப்பப்பட்டு விட்டது. நீங்க செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் அது இங்கேயே தான் நிற்கும். எப்ப இது ஆன் செய்யப்படுகிறதோ வந்து விழுந்துரும். எனவே வினையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாது. புரிஞ்சிருச்சா? நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது உடல். இந்த சிம் கார்டு இந்த செல்லுக்கு சொந்தம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த செல்பேசியை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். இந்த உடம்பு மாறிக்கொண்டே இருக்கும் நம்முடைய வினைக்கு ஏற்றவாறு. சிம் கார்டை தூக்கி அதே சிம் கார்டை தான் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இறைவன் வினைகளுக்கு ஏற்றவாறு தனுவை மாற்றிக்கொண்டே இருப்பான். ஒரு பிறவில மனித பிறவி, ஒரு பிறவில நம்ம சாம்சங் போன் வச்சுப்போம், ஒரு பிறவில ரெட்மி வச்சுப்போம், ஒரு பிறவில விவோ வச்சுப்போம், ஒரு பிறவில நோக்கியா வச்சுப்போம், ஒரு பிறவில சோனி வச்சுப்போம். அது மாதிரி செல்லு மாறிக்கிட்டே இருக்கும், உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சிம்மும் அதில் உள்ள வினையும் மாறவே மாறாது. இப்ப வாங்க இங்க 6 தத்துவம் ஏது, 36 தத்துவங்கள். ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது. மாறா வினை இப்ப புரிஞ்சிருச்சா? வினை மாறவே மாறாது. அனுப்பப்பட்ட வினையை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். ஏன்னா அது நம்முடைய வினை. மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது. இது ஒன்னா இருக்கும் பொழுது செல் வேறு சிம் வேறுன்னு பார்க்க முடியாது. அதுதான் வேறு ஆகா நான் ஏது. இந்த உடம்போட அது இருக்கும் பொழுது உயிர் வேற உடம்பு வேற இல்லை. இப்ப ஒருத்தர் நம்ம முடிய பிடிச்சு இழுக்கிறான்னா முடிக்கு வலிக்குதா, உடம்புக்கு வலிக்குதா, உயிருக்கு வலிக்குதா? குழப்பமான ஒரு கேள்வி. முடி ஜடப்பொருள், உடம்பு ஜடப்பொருள், அப்புறம் எப்படி வலிக்குது? அப்ப உயிருக்கு வலிக்கிறது, உடம்பு அதை வெளிப்படுத்துகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உயிருக்கு தான் வலிக்குது, அதை உடம்பு மூலமாக வெளிப்படுத்துகிறது. கண்ணு பார்க்குது என்று சொன்னால் கண் பார்க்கவில்லை, கண் வழியாக உயிர் பார்க்கிறது என்று புரிஞ்சுக்கணும். நாக்கு சுவைக்குதுன்னா ஒரு சடலம் இருக்கு, அது நாக்குல தேன் தடவுனா அதுக்கு தெரியுமா? ஏன் தெரியல? அதுலயும் நாக்கு தானே இருக்குது, ஏன் தெரியல? அப்ப அந்த தேனை இனிப்பு என்று சுவைப்பது உயிர், நாக்கு என்ற கருவியின் மூலமாக. மின்சாரம் வருகிறது, வெளிச்சத்தை அந்த டியூப்லைட் தருகிறது என்று சொன்னால் மின்சாரம் டியூப்லைட் வழியாக ஒளியை தருகிறது என்று புரிஞ்சுக்கணும். அப்ப மின்சாரத்திற்கு வெளிச்சத்தை தருவதற்கு ஒரு உபகரணம், காற்றை தருவதற்கு உபகரணம், குளிர்ச்சியை தருவதற்கு ஒரு உபகரணம், வெப்பத்தை தருவதற்கு உபகரணம் தேவைப்படுவது போல உயிருக்கு பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, நுகருவதற்கு, பேசுவதற்கு, உணர்வதற்கு உபகரணமாக, கருவிகளாக இந்த தனு அமைகிறது. எப்படி பாருங்க, சைவ சித்தாந்தம் அப்படியே வாழ்வியல் அறிவியல். அப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நான் ஏதுன்னு புரிஞ்சுட்டேன். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எனது கையின்னும் போதே நான் வேற, என் கை வேற. அப்ப என் உடம்பு வேற, நான் வேற.
முடியை பிடிச்சி இழுத்தா முடி வலிக்கல, உயிருக்கு தான் வலிக்குது. உயிருக்கு தான் வலிக்குது. ஆனா முடியை பிடிச்சி இழுக்காத வலிக்குதுன்னு சொல்றோம். அப்ப அந்த வலிக்குதுன்னு வாய் சொல்லல, உயிருக்கு வலிக்குது. உயிருக்கு வலிக்கிறது. சரி, இப்ப பாருங்க, நீ ஏது இறைவன் பதி என்றால் என்ன? அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் அவன் தான் செய்யறான்றீங்க. அவன் கண்ணுக்கு தெரியலையே. மின்சாரம் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் அதுதான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. இந்த உலகத்தில் மின்சாரம் கண்ணுக்கு தெரிவதில்லை, காற்று கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் காற்று தான் நம்மை இயக்குகிறது, இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அதுபோல பதி இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். அடுத்து என்ன சொன்னார்? நாதன் நடம். பெருமான் நடம் என்றால் என்ன? நடம் என்றால் கூத்து, நடனம். இத பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஞான நடனம், ஊன நடனம், ஆனந்த நடனம்லாம் நம்முடைய உண்மை விளக்கத்துல பிற்பகுதியில வரும். அடுத்தது அஞ்செழுத்துனா என்ன? தூல பஞ்சாட்சரம் அப்படின்னா என்ன? சூக்கும பஞ்சாட்சரம்னா என்ன? அதிசூக்கும பஞ்சாட்சரம்னா என்ன? ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன? இருதலை மாணிக்கம்னா என்ன? சிவய சிவ அப்படின்னு சொன்னா அது இருதலை மாணிக்கம். ரெண்டு பக்கமும் சிவ இருக்கும், அதுக்கு பேர் இருதலை மாணிக்கம்னு பேர். நாயோட்டு மந்திரம், அது சி சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் நாயோட்டு மந்திரம்னு அதை ரகசிய பரிபாஷையில சொல்லியிருப்பாங்க. சி என்றால் ஓரெழுத்து ஒரு மந்திரம். எனவே சிவாய நம, நமசிவாய, சிவய சிவ, சிவ சி என்று பஞ்சாட்சரம் எத்தனை வகைகளாக இருக்கின்றன? ஐந்தெழுத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அஞ்செழுத்து தானேது. அஞ்செழுத்துன்னா என்ன? தேசிகனே சாற்று, சான்றோரே குருநாதரே எனக்கு இதை உபதேசமாக அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இப்ப அடுத்தது ஆசிரியர் இதுக்கு பதில் சொல்ல போறார். இப்ப இந்த செய்யுட்களை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. ஒண்ணு நம்ம எப்பயுமே காப்பு செயலை விட்டுறணும். ஒண்ணுங்கிறது நமக்கு பொய்காட்டி பொய்யகற்றின்னு தொடங்குறது. காப்பு செயலுக்கு 0 நம்பர் கொடுப்பாங்க. அப்ப ஒண்ணு தத்துவங்களை பத்தி கேட்கிற அந்த செய்திகள் இருக்கு பாத்தீங்களா, அது 4வது பாட்டுல இருந்து 21வது பாட்டு வரையும் தத்துவங்கள்னா என்ன அப்படின்னு சொல்றது. முதல் 3 பாடல்கள், அதாவது பொய்காட்டி பொய்யகற்றி, 6 தத்துவம் ஏது, உள்ளபடியத்தை உரைக்கக்கள் அப்படின்னு அந்த உள்ளபடியத்தை உரைக்கக்கள் அதிலிருந்து தொடங்கி 21வது செய்யுள் வரை 18 செய்யுட்கள் என்னவா அமைஞ்சிருக்கு? தத்துவங்களை பற்றி பேசுகிறது. 2ம் 3ம் ஆணவத்தை பற்றி பேசுகின்றன. அதனுடைய விடை 22வது செய்யுளில் சொல்லப்படுகிறது. அடுத்தது உயிர் பற்றி 24லிருந்து 26 வரை 3 பாடல்களில் உயிர் பற்றிய விளக்கம் ஆசிரியர் சொல்கிறார். அடுத்தது இறைவனை பற்றிய கேள்விக்கு 27லிருந்து 29 வரை 3 நூற்பாக்களில் ஆசிரியர் விடை சொல்கிறார். நாதன் நடம்னு கேட்ட கேள்விக்கு 31லிருந்து 38 வரை 8 நூற்பாக்களில் விடை சொல்கிறார் ஆசிரியர். ஐந்தெழுத்து பற்றி கேட்ட வினாவிற்கு 40 முதல் 44 வரை அவர் விடை சொல்கிறார். 5 பாடல்களை. முக்தி நிலையை பத்தி 45லிருந்து 48, 50லிருந்து 52 ஆக மொத்தம் 7 நூற்பாக்களில் முக்தி நிலையை பற்றி வருகிறார். அப்ப 45 நூற்பாக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 54 செய்யுட்கள்ல 45 நூற்பாக்கள் ஆசிரியருடைய விடைகள். வினாக்கள் மொத்தம் எத்தனை? 7. நல்ல கவனிச்சுட்டு வாங்க. வினாக்கள் 7, 45 விடைகள். எதெல்லாம் வினா தெரியுமா? 1, 2, 23, 30, 39, 49, 59 ஆக மொத்தம் 7 பாடல்கள் வினாக்களாக இருக்கின்றன. மீதி 45 பாடல்கள் என்னவா இருக்கு? விடைகளாக இருக்கின்றன. முதல் பாடல் ஒன்று சேர்த்தோம்னா 45, 7, 53, 53 கணபதி நினைக்கக்கூடிய முதல் காப்பு செய்யுளை சேர்த்தோம்னா 54 செய்யுட்கள். இதான் உண்மை விளக்கம். புரிஞ்சுதுங்களா? இப்ப ஆசிரியர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த தத்துவங்கள்னா என்னன்னு கேட்டாரா? அதுக்கு பதில் சொல்றார். உள்ளபடி இத்தை உரைக்கக்கள், இருக்கிறத இருக்கிறபடி சொல்றேன்கள். என சுவாமியே இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம்னு சொன்னாங்க. அப்ப உள்ளதை உள்ளவாறு சொல்றதா சைவ சித்தாந்தம். உள்ளதை
மெருகேற்றி சொல்றது, வர்ணனையா சொல்றது, கற்பனையா சொல்றது இலக்கியம். இலக்கியம் வேறு, சாத்திரங்கள் என்பது வேறு. சாத்திரம்னா இலக்கணம். இலக்கணத்துல கதை விடக்கூடாது, லாஜிக்கல் அப்ரோச் இருக்கணும். இது இப்படி, இது இப்படி, இது இப்படின்னு பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும். அதுதான் இலக்கணம். அப்ப இவர் சொல்றார், உள்ளபடியே இருக்கிறத சொல்றேன்ப்பா, உண்மையை சொல்றேன், உண்மையை விளக்குறது இது. உள்ளபடி இத்தை உரைக்கக்கள் உண்டனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து. இது நான் சொல்லல, இதுதான் ஒரு குருநாதர். குருநாதர்ட்டு இவர் என்ன சொல்றாரு, இவ்வளவுத்துக்கும் விளக்க நீங்க சொல்லுங்கன்னாரு. ஆனா குருநாதர் பாருங்க, இத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு யார் தெரியுமா சொன்னா, வள்ளலாகிய சிவபெருமான் சொன்னதுதான் நான் உனக்கு சொல்றேன். குரு ஒரு சிந்தனை இந்த இடத்துல தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு ஆறு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குருவும் சீடரும் வருகிறார்கள். அப்ப பரிசல் இல்ல. அப்ப குருவிடத்தில் சீடன் கேட்கிறான், எப்படி நம்ம அந்த கரைக்கு போறது, பரிசல் ஒண்ணும் இல்லையே, ஆறுல கரை புரண்டு ஓடுதே குருநாதர்னு சொன்னான். உடனே குருநாதர் சொன்னாரு, குருநாதருடைய பெயரை சொல்லி ஆற்றை கடந்து போ, முழுகாமல் கரையேறி விடலாம்னார். உடனே அவன் குருநாதருடைய பெயரை தியானிச்சுக்கிட்டே இறங்கி அந்த பக்கம் ஏறிட்டான். ஆறு அவனை இழுத்துட்டு போல, முழுகடிக்கப்படல, உயிரோட அந்த பக்கம் போயிட்டான். இப்ப குருநாதர் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தால் முழுகி செத்து விட்டார். இப்ப யமதர்மராஜா முன்னாடி குரு கோபமா நிக்கிறார். யமதர்மராஜா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் கோபமா இருக்கு? என் பேரை சொல்லி ஒருத்தன் நீந்தி கரை சேர்ந்துட்டா, என்னைய முழுகடிச்சிட்டீங்களே, அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு. உடனே யமதர்மராஜா என்ன சொன்னா, இந்த கதை உங்களுக்கு விளையாட்டா இருந்தா கூட அந்த இதுக்கு சொல்றேன், அவனுடைய குருவை நினைத்தான், நீ உன்னுடைய குருவை நினைத்தாயா? நீ என்ன செஞ்சிருக்கணும், ஓம் குருவினுடைய பேரை சொல்லில கடந்திருக்கணும். என் காலில் எல்லாரும் விழுறாங்க அப்படின்னு அந்த மமதை வந்துருது எல்லாருக்கும். நம்ம காலில் விழுறாங்கன்னா நம்ம காலில் விடல, நம்முள் இருக்கும் சிவத்தை வணங்குகிறார்கள், திருமுறையை வணங்குகிறார்கள், சித்தாந்த அறிவை வணங்குகிறார்கள். அப்படின்னு ஒருவன் எப்பொழுது எடுத்துக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் அவன் வினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். நம்ம காலில் எல்லாம் விழுந்து கும்பிடுறான், அப்ப பொத்துன்னு விழுந்து கும்பிடுறான். அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளா நினைச்சோம்னா தொலைஞ்சோம். இது திருமுறைக்கு கிடைத்த மரியாதை. தெரியாம ஒருத்தருடைய மேல இடிச்சிட்டோம் அப்படின்னா தொட்டு வணங்குறோம். எதுக்கு? இந்த உடம்புக்கு கொடுக்கிற மரியாதை இல்ல, உடம்பினுள் உயிர் இருக்கிறது, உயிருக்குள் சிவம் இருக்கிறது, அந்த சிவத்துக்கு கொடுக்கிற மரியாதை. அதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே ஒருவர் நம்மை வணங்குகிறார் என்றால் கவனமா இருக்கணும், சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கணும். ஒருத்தர் நம்மளை வணங்கினார்னா சிவசிவான்னு சொன்னோம்னா இந்த பலனை சாமிகிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா இல்ல அந்த வினை நம்மை பற்றி கொள்ளும். இப்ப பாருங்க, உள்ளபடி இத்தை உரைக்கக்கள் உண்டனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து. முன்னொரு காலத்தில் மண்ணு மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று சொல்வார் மணிவாசகர். மகேந்திர மலையில் சிவபெருமான் சொன்ன ஆகமம். எனவே அதை நான் வள்ளல் வாய் மலர்ந்து, பெருமான் வாய் மலர்ந்து சொன்ன அருமையான தெள்ளிய சீர். ஏன்னா பெருமான் தேர்ந்து வரக்கூடியது தெளிவான சீர், ஒழுங்கமைதியோடு இருக்கக்கூடிய. உண்மையை சொல்லும் பொழுது தெளிவா பேசுவோம், பொய் பேசும்போது தான் கடகடன் ஆடும். அப்ப என்றும் உள்ள பொருளாகிய சிவபெருமான் வாயிலிருந்து வருகின்ற தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே. அடைவிலேன்னா அந்த ஆகமங்கள் என்ன வரிசையில சொல்லுகிறதோ அதே வரிசையில் நானும் சொல்லுகிறேன். அடைவு என்றால் வரிசை, ஒழுங்கு என்று பொருள். அப்பர் பெருமான் அடைவு திருத்தாண்டகம்னு ஒரு தாண்டகம் பாடியிருக்கார், அடைவு திருத்தாண்டகம். அப்ப என்ன பண்ற நானு, தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோக நிகழ் புதல்வா. ஆனந்த யோகம், யோகம்னா ஒருமைப்பாடு, இணைதல். உடம்பு உயிரோட இணையணும், உயிர் சிவத்தோட இணையணும். இதுக்கு பேர் யோகம்னு பேருங்க. யோகம்னா இணைவு. ஒருத்தனுக்கு சொல்றோம் அவனுக்கு யோகம் அடிச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று அவனோட இணைந்து இருக்கிறது. அது காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், இல்லையா? அவனுக்கு யோகங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று இணைந்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த உயிர் உடம்போடு இணையணும், உடம்பு உயிரோட இணையணும், இந்த இரண்டும் சிவத்தோட இணையணும். அப்ப என்ன சொல்றாரு, யோக நிகழ் புதல்வா. இந்த இடத்துல தன்னுடைய குருநாதர் சீடரை புதல்வா என்று அழைக்கின்றார். உற்று இதை நல்லா கவனிச்சு கேளு.
ஒருமித்த மனத்துல கேளு, ஒரு நெறிய மனம் வைத்து கேளு, ஒன்று இறைந்து நினைத்து கேளு, நான் சொல்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் ஒன்றனக்கு வள்ளலருளால் அன்று வாய் மலர்ந்து. இன்னைக்கு சொன்னதில்லை, இன்னைக்கு நேற்று சொன்னதில்லை, என்னைக்கோ சொன்ன விஷயம். தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலை அதே முறையிலே ஆனந்த யோக, ஆனந்தத்தை தருகின்ற யோக நிகழ்புதல்வா உற்று நல்ல உற்று கேளு. அடுத்து சொன்னாரு, உலகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். புரிகிற விஷயத்தை காட்டி தானே புரியாத விஷயத்தை சொல்லணும். ஒரு மாணவர் இருக்கார், அந்த மாணவர் இன்னொருத்தர் பார்த்ததில்லை. அப்ப கேட்கிறார் ஒரு ஆசிரியர், நான் பார்க்காத மாணவர் எப்படி இருப்பார்னா பார்த்த மாணவரை கொண்டு இவரை போல இருப்பார்னு சொல்லுவோம். அப்ப அவரை போல அவர் நெட்டையா இருப்பாரு, அவரை போல அவர் செவப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், அவரை போல அவர் குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். புரியுதா? அப்ப நல்ல கவனிங்க, தெரிந்த ஒன்றை கொண்டு தெரியாத ஒன்றை விளக்குவதை நம்முடைய ஞானிகள் கொண்டார்கள். அதுபோல இந்த உலகம் நமக்கு தெரியும் இல்லையா, அதனால அழகா சொன்னார், நாற்கோணம் பூமி. இந்த பூமிங்கிறது என்ன தெரியுமா, 4 கோணங்களை உடையது. இன்னைக்கு இடம் வாங்கும் போது என்ன சொல்றோம், ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க. நிலத்தை அளக்கும் போது என்ன சொல்றோம், சதுர அடியில் தான் அளப்போம். அப்ப நிலத்தை எப்படி நம்ம வரையறை செய்யலாம், சதுரம், 4 பக்கங்களை கொண்டு அளவீடு செய்யறோம். வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, கோவில் கட்டுறதா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நிலத்தை என்ன பண்றோம், 4 மூலைகளை கொண்டு அளக்கின்றோம். எனவே நாற்கோணம் பூமி. அடுத்தது தண்ணி எப்படி இருக்கும் வச்சோம்னா அது பிறைச்சந்திரனை போல இருக்கும். பூமி நாற்கோணம், புனல், புனல்னா தண்ணீர், நன்னு மதியின் பாதி, மதியின் பாதினா பிறைச்சந்திரனை போல இருக்கும், அப்படி அரவட்டமா இருக்கும். அடுத்து சொன்னார், ஏற்கும் அனல் முக்கோணம். தீ எப்படி இப்படி அகண்டு வந்து குறுகி மேல போகும். நீங்க தீபத்தை ஏத்தி பாருங்க, திரி இடத்துல அகண்டு இருக்கும், மேல போகும்போது குறுகும். திலகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திலகத்தை போல இருக்கிறது முக்கோண வடிவத்தை உடையது தீ. அனல்னா தீ. அடுத்து சொன்னார், எப்போதும் ஆர்க்கும் அறுகோணம் கால். ஆர்த்தல்னா ஓசை எழுப்புகின்ற தன்மை உடையது காற்று. கால்னா காற்று. விநாயகர் அகவல்ல அவ்வை பிராட்டி சொல்லுவார், மூலாதாரத்து மூண்டெழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. கால்னா காற்று. கால் என்றால் காற்று என்று பொருள். எனவே காற்றுக்கு எப்பொழுதும் ஆர்க்கக்கூடிய என்ன உண்டு, சக்தி உண்டு, ஒலியை எழுப்பக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுக்கு அறுகோணம், 6 கோணங்கள் காற்றுக்கு. அடுத்து சொன்னார், வட்டம் ஆகாயம். ஒரு கடல்ல போய் பாருங்களேன், ஒரு இடத்துல தொடங்கி இன்னொரு இடத்துல முடிகிற மாதிரி அந்த ஆகாயம் தெரியும். வானம் வட்டமா தெரியும். ஆகாயத்தினுடைய அமைப்பு வட்டம். எனவே இப்படி ஆன்மா உரு காயம் இவற்றால் உற்று. ஆன்மாவுக்கு இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகின்ற 5 தான் உடம்பை கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 கோணமுடைய பூமி, பாதி மதி அமைப்புடைய நீர், முக்கோண அமைப்புடைய அனல், அறுகோண அமைப்புடைய காற்று, வட்ட அமைப்புடைய வானம், இவை இணைந்துதான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்று சொல்லுகின்ற உடம்பை தருகிறது. அருமையான பாட்டு. அடுத்தது இதனுடைய நிறத்தை சொல்றார். வடிவத்தை சொன்னார் முதல்ல. அடுத்து நிறம். மண்ணு என்ன கலர்ல, பொன் கலர்ல இருக்கும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான பகுதிகள். அப்ப மண் எப்படி இருக்குது, பொன் கலர்ல. பொன் பார், பார் என்றால் உலகம், மண்ணு, நிலம். பொன் பார். புனல் வெண்மை. தண்ணீர் வந்து வெண்மையான நிறமுடையது. அழுக்கு இல்லாம இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமுடையது. அதுல எல்லா ஒளியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அதனால புனல் வெண்மை. பொங்கும் அனல் சிவப்பு. பொங்கி மேலே எழுகின்ற அந்த அனல் சிவப்பு நிறமுடையது. வன்கால் கருமை. காற்று கருமை நிறமுடையது. காற்று வந்து கருமை நிறமுடையது. வளர்வான் தூமம். வளர்வான் என்று சொன்னால் எல்லாவற்றையும் வளர்க்கக்கூடிய வான், வளர்ந்த வான், வளர்கின்ற வான், வளரும் வான். எப்படி அது வினைத்தொகையில போடுறார். வானமானது எப்படி நீண்டு கொண்டே போகிறது, நீண்டு கொண்டே போகுது, வளர்ந்து கொண்டே போகிறது. நம்ம போய் அதனுடைய
உயரத்தை நாம் அளக்கவே முடியாது. அப்படியே வளர்ந்து கொண்டே போறதுனால அது வளர்வான். தூமம், தூமம் என்றால் புகை. தீப தூபம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீபம் தூபம். சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன். தூபம்னா புகை. தூபம் என்பதுதான் தூமம் என்று வருகிறது. புரியுதா? எனவே சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன்னா புகை. வானம் புகை நிறத்தை உடையது. புகைன்றது ஒண்ணும் இல்ல, அந்த மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற அந்த கலர் எப்படி இருக்குது? புகையோடு இருப்பது போல இருக்கிறது என்பார். இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பீஜாட்சரம் என்று உண்டு. பீஜாட்சரம்னா அதற்கு என்று ஒரு எழுத்து உண்டு. இப்ப எழுத்துனா சிம்பல், அதற்கு என்று ஒரு குறியீடு உண்டு. இப்ப நீங்க போனீங்கன்னா O2 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஆக்சிஜன். அங்க ஆக்சிஜன் எழுத வேண்டியது இல்லை. O2 அப்படின்னா ஆக்சிஜன். CO2னா கார்பன் டை ஆக்சைடு. அப்ப அதை குறியீட்டால் சொல்லி குறிப்பது போல இந்த 5க்கும் 5 எழுத்துக்களை பீஜ மந்திரமாக வைத்திருக்கிறார்கள். இது புரியாத பகுதி சைவ சித்தாந்தத்தில். ஏன் இந்த எழுத்துக்கள் பீஜ மந்திரங்களாக இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இல்லை. ல அப்படிங்கிறது ஏன் நிலத்துக்கு சொன்னாங்க? இல்ல. வ என்பது தண்ணிக்கு ஏன் சொன்னாங்க? இல்ல. ர என்பது சிவப்புக்கு ஏன் சொன்னாங்க? புரியுதா? ய என்பது காற்றுக்கு ஏன் சொன்னாங்க? ஹ அதுதான் ஆன்னு வரும். ஹ என்பது ஆ. ஆ என்பது வானத்திற்கு ஏன் சொன்னாங்க? இந்த பீஜ மந்திரங்கள். இப்ப கணபதி இருக்கார், அவருக்கு பீஜ மந்திரம் கம். ஏன் கம்னு சொல்லணும்னு கேட்க முடியாது. ஓம் கம் கணபதே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த கம்ங்கிறது பீஜ மந்திரம். லாம் என்பது கருட பீஜம். 1 கொலாம், 2 கொலாம், 3 கொலாம். அந்த கொலாம் லாம் 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 வருது கருட பீஜம். அப்ப இந்த பீஜ மந்திரங்களை நாம் விளக்கி சொல்ல முடியாது. மந்திரங்கள் எப்படின்னா அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றுவது, அதற்கு விளக்கம் தர முடியாது. இதற்கு நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதாமே மந்திரம் என்ப தொல்காப்பியம். அவங்களுடைய ஆணையில இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது மந்திரம். அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. எனவே எழுத்து ல வ ர ய ஹ பாராதிக்கு என்றும், பார் முதல் வரக்கூடிய ஆதி என்றால் பார் தொடங்கி கடைசியாக வானம் வரை உள்ள 5க்கும் அழுத்தமதாய் நிற்கும். அது என்றும் அழுத்தமதாய் நிற்கும்னா மாறாமல் நிற்கக்கூடிய பீஜ மந்திரங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குறியீட்டு சொற்களை எப்படி எழுத்துக்களை சொன்னாரோ அதுபோல குறியீட்டு சொற்களை சொல்கிறார். அதனுடைய தன்மையை வைத்து சொல்லுகிறார். குறி குலிசம். குலிசம்னா வஜ்ராயுதம். வஜ்ராயுதம்னா அதனுடைய அந்த அழுத்தம், வஜ்ரம் போல உடம்புன்னு சொல்லுவோம். வஜ்ராயுதம்னா அழுத்தமா இருக்கிறது, அதனால அதுக்கு பேரு குறி குலிசம். குறி என்றால் சிம்பல். இப்ப நம்ம சிவலிங்கமே ஒரு சிம்பல் தான். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காட்சியதாய் நீள்நாகம் அணிந்தார்க்கும் நிகழ் குறியாம் சிவலிங்கம். சிவபெருமானுடைய குறியீடு சிவலிங்கம். குறிகளும் அடையாளமும் என்று சொல்லுவார் நம்முடைய நாவுக்கரசர். அதுபோல குறி, இந்த இடத்துல குறி கமா போட்டுக்கணும். குலிசம் என்றால் மண்ணுக்கு வஜ்ராயுதம். கோகனதம். கோகனதம்னா தாமரைப்பூ. தண்ணிக்கு என்னது? கோகனதம். தண்ணிக்கு தாமரை. கொள் ஸ்வத்தி. சுவத்தி என்றால் ஸ்வஸ்திக்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல எஸ் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதை இப்படி ஒரு எஸ், இப்படி ஒரு எஸ் போட்டோம்னா ஸ்வஸ்திக் மார்க்னு சொல்லுவோம். கணபதி கையில அப்படி அமைஞ்சிருக்கும் ஸ்வஸ்திக். அதற்கு பேரு சுவத்தி என்று சொல்லுகிறார். தீக்கு ஸ்வஸ்திக் என்று சொல்லக்கூடிய அந்த குறி. குன்றா வருபுள்ளி ஆர் அமுத விந்து. 6 புள்ளி. காற்றுக்கு என்னது? 6 புள்ளி. காற்றுக்கு அறுகோணம்ன்றனால 6 புள்ளிகள். 6 புள்ளி இருந்தா அது காற்றை குறிக்கக்கூடியது. அடுத்தது அமுத விந்து. அமுதத்தினுடைய குறியீடு ஆகாயம். ஆகாயம் அமுதமயமானது. அப்ப பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும் என்று ஆகமம் சொல்லுது. இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை இப்படி சொல்றோம், ஏன் இதை இப்படி சொல்றோம்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்
இதெல்லாம் இடுகுறி பெயர்கள், மந்திரங்கள். இதற்கு ஏன் 6 புள்ளி வச்சாங்க? அது அவங்களுடைய ஞானத்தில் உதித்தது. எனவே இதை நம்ம அப்படியே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இதற்கு தெய்வங்கள் என்னென்ன? இந்த 5 நிலங்கள்னு சொல்றோம், இந்த 5க்கும் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கிறாரு. பாராதி 5க்கும் பன்னுமதி தெய்வங்கள் ஆர் அயனாதி இல்லையா, ஐயவரா ஓரார் தொழிலவர்க்கும் சொல்லுங்கால் தோற்றம் முதலைந்தும் பழுதரவே பண்ணுவார் கான் பார். இவங்க 5 பேர் இருக்கிறாங்களாம். சைவ சித்தாந்தத்துல, வைணவத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நீங்க, 4 தான். பிரத்யும்னன் படைக்கிறார், வாசுதேவன் காக்கிறார், சங்கர்ஷ்ணன் அழிக்கிறார், அனிருத்தன் அருளுகிறார். வைணவத்துல 4 தாங்க, 5 கிடையாது. வைணவத்துல 4 தொழில்கள். அவர் திருமால் என்ன பண்றாரா, பிரத்யும்னனாக இருந்து படைக்கிறார், வாசுதேவனாக இருந்து காக்கிறார், சங்கர்ஷ்ணனாக இருந்து அழிக்கிறார், அனிருத்தனாக இருந்து அருளுகிறார். ஆனா சைவத்துல இந்த அழித்தல் கிடையாது, ஒடுக்குதல்னு சொல்லுவோம். ஏன்னா உயிர் ஆக்கப்படவில்லை, எனவே அதற்கு அழிவு இல்லை. இதான் சைவ சித்தாந்தம். உடம்பு தான் ஆக்கப்படுகிறது, அதற்கு அழிவு இருக்கு, உயிர் ஆக்கப்படல. அதனால உயிரை வேறு செய்தல். கூற்றுவன் உயிர் வேறு உடல் வேறு கூறு போடுறான். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமன். அப்ப வேறு செய்யறது தான் இங்க வேலையை ஒழிய, நம்முடைய கிராமங்கள்ல ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, உயிர் பிரிந்தது, செத்துப்பிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு உயிரை கொல்லாதன்னு சொல்லக்கூடாது, தப்பு. உயிரை கொல்ல முடியாது, உயிர் பிரிந்தது. அப்ப உடம்பை விட்டு உயிரானது பிரியுமே தவிர உயிர் சாகாது. இறைவன் எப்படி சாகாவரம் பெற்றவனோ அதுபோல் உயிரும் சாகாவரம் பெற்றவை. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ரொம்ப தெளிவா இந்த சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, படைத்தல் அப்பனா உருவாக்குதல்னு அர்த்தம் அல்ல. படைத்தல்னா காட்டுதல். உயிருக்கு அது வினைக்கு ஏற்றவாறு உடம்பை காட்டுவது, அதுக்கு பேர் படைத்தல்னு பேரு. சாமிக்கு படைக்கிறோம், காட்டுறோம். அடுத்தது, படைக்கப்பட்ட உயிர் காட்டப்பட்ட அந்த உடம்போடு சேர்ந்து இணைந்து சிறிது காலம் வாழ்வதற்கு, இணைந்து வாழ்வதற்கு காத்தல் என்பது தேவைப்படுகிறது. ரைட். அடுத்தது 3வது, இவை இரண்டும் பிரிக்கப்படுகிறது. மறைத்தல் என்பது இந்த உயிருக்கு இறைவன் மறைவாக இருந்து அது வினையை கழிப்பதற்கு உதவி செய்கிறான். எனவே அங்கே மறைத்தல். அடுத்ததாக, உயிரினுடைய வினை கழிவுக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவியோ அல்லது முக்தியோ கொடுக்கிறான். இதற்கு அருளல் என்று பெயர். அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, யார் யார் இந்த வேலையை செய்யறாங்க? பாராதி 5க்கும், பார் ஆதி 5க்கும்னா நிலம் நீர் தீ காற்று வான், இந்த 5க்கும் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் படைப்பன் அயன். சிவபெருமான் என்ன பண்றாரு, பரசிவமாக இருந்து பிரம்மா என்ற பெயரில் படைக்கிறார். அதுதான் நம்ம சொல்லணும். பிரம்மாவாக இருந்து படைக்கிறார், திருமாலாக இருந்து காக்கிறார், ருத்ரனாக இருந்து ஒடுக்குகிறார், மகேஸ்வரனாக இருந்து மறைக்கிறார், சதா சிவராக இருந்து அருளுகிறார். இதைத்தான் இந்த பாட்டில் சொல்றார். படைப்பன் அயன், கமா போட்டு, அடிப்பன் பங்கையக்கண் மாயன். தாமரை போன்ற, ஏன்னா திருமாலுக்கு தாமரை கண்ணான் என்று ஒரு பேர் உண்டு. பங்கையம்னா தாமரை. எனவே தாமரை போன்ற கண்களை உடைய மாயன், மாயங்களை செய்யக்கூடியவன் யாரு? திருமால். துடைப்பன் உருத்திரன். துடைப்பன்னா இந்த உலகத்திலிருந்து இந்த உடம்பை துடைத்து தூக்கி எறிந்து உயிரை மாற்றுவது, அந்த வேலை செய்யறது யாரு? ருத்ரன். துடைப்பன் உருத்திரனும் சொல்லிற்று. அதுக்கப்புறம் இடப்பெறவே என்றும் திரோவிப்பர். திரோதம் என்றால் மறைப்பு, திரோவிப்பர் ஈசர் என்றால் மகேஸ்வரன் என்று பொருள். திரோவிப்பர்னா மறைப்பாற்றல். இந்த உயிருக்கு அந்த ஆணவம் என்கின்ற மறைப்பாற்றல் வேறு, இங்கே பெருமானுடைய மறைத்தல் தொழில் என்பது வேறு. புரிஞ்சுக்கணும். ஆணவம் உயிருக்கு மறைப்பை செய்கிறது, அதனால் வினை ஏற்படுகிறது. ஆனால் பெருமான்
உயிருக்கு உயிராக இருந்து மறைய நின்றுளன் மாமணி சோதியான் அப்பர் பெருமான் சொல்றார். பால்ல நெய் மறைந்திருப்பது போல, விறகில் நெருப்பு மறைந்திருப்பது போல பெருமான் உயிருக்கு உயிராக இருந்து என்ன பண்றான்? மறைத்தலை செய்கிறான். என்ன மறைத்தலை செய்கிறான்? தான் இருப்பதே தெரியாமல் உயிர் வினையை கழிப்பதற்கு உபகாரமாக இருக்கிறான். காணும் கண்ணுக்கு காட்டும் உபகாரம் போல, காணும் கண்ணுக்கு காட்டும் உபகாரத்தை செய்கிறான் பெருமான். அப்ப அது மறைத்தல். அடுத்து சொன்னார், சதா சிவரும் அன்றே அனுகிரகம். அனுகிரகம்னா அருளை செய்வது, வீடு பெற்றை தருவது. திருப்பி பிறவியை கொடுத்தாலும் அது அனுகிரகம் தான். சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம் என்று சொல்லுகிறார். இப்ப அருமையான ஒரு விஷயத்தை 10வது பாடல், நான் விநாயகர் பாட்டில இருந்து கணக்கு பண்ணதுனால 10வது பாடல் என்ன சொல்றாரு? மண் எப்படி இருக்கும்? கடினமா இருக்கும். நிலம் எப்படி இருக்கும்? அழுத்தமா இருக்கும். ஏன்னா அதனால வஜ்ராயுதம் கொடுத்திருக்கிறோம். மண் கடினமாய் தரிக்கும். அடுத்து என்னன்னு பாருங்க, தண்ணி என்ன பண்ணும்? இப்ப மண்ணுல தண்ணி விழுந்த உடனே என்ன ஆயிடும்? சேராகி குழகுழன்னு ஆயிடும். அப்ப தண்ணீருடைய இயல்பு என்னது? ஒண்ணு குளிர்ச்சி, இன்னொன்னு பதமாக்குறது, எல்லாத்தையும் நெகிழ வைப்பது. வீட்டுல கெட்டியா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பாயாசத்துல கொஞ்சம் தண்ணீர் விட்டு கலந்துட்டாங்கன்னா அது நெகிழும். நெகிழக்கூடிய தன்மை உடையது. அப்ப குளிர்ச்சி என்ற தன்மையும் நெகிழுகின்ற 2வது தன்மை அதுக்கு உண்டு. மண் கடினமாய் தரிக்கும். வாரினா இந்த இடத்துல தண்ணீர். வாரி குளிர்ந்தே பதமாம். ஒன்கணல். ஒன்கணல்னா ஒளி உடைய நெருப்பு என்று பொருள். ஒன்கணல் சுட்டு ஒன்றுவிக்கும். சுட்டு எரிக்கிற வேலையும் செய்யும், ஒன்றுவிக்கிற வேலையும் செய்யும். இப்ப இந்த உடம்பு இருக்கு, சுடலை போய் சுட்டோம்னா என்ன ஆயிடுது? ஒரு பிடி சாம்பல் ஆயிடுது பாருங்க. 90 கிலோ இருக்கிற உடம்பு ஒரு பிடி சாம்பலா ஒன்றாயிடுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு பெரிய குப்பை மேடு கொளுத்தி விட்டோம்னா சின்ன சாம்பலா ஆகுது இல்லையா? குறுகிறது இல்லையா? அததான் சொல்றாரு, தீ எரிக்கிற வேலையும் செய்யுது, திரட்டுகிற ஒன்றுவிக்கிற வேலையும் செய்கிறது. அடுத்தது ஓவாமல். இந்த காற்று என்ன பண்ணுதான்? பறந்து எல்லா இடத்துலையும் போகும். சலித்து. சலித்துனா அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கும் எல்லாத்தையும். திரட்டும். நீங்க வீட்டுல, நான் சொல்ற உதாரணம் சாதாரண உதாரணமா இருக்கலாம். வீட்டுல ஃபேன் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற குப்பையெல்லாம் அப்படியே சுத்தி 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 ஒரு மூலையில போய் நிற்கும். மூலையில இருக்கிற குப்பை பூரா வீடு பூரா பறக்கும். அப்ப காற்று சலித்து என்ன பண்ணுதா? திரட்டும். எல்லா இடத்துலையும் பரவும், சலிக்கும், திரட்டும். பார்க்கிலா காயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. இந்த ஆகாயம் என்ன பண்ணும்? ஆகாயம் நிரந்தரமாக இருக்கும். மற்ற எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகாயம் நிலையாக இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள், கோள்கள் மாறிக்கொண்டே இருக்கும், சுற்றும், நிற்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் ஆகாயம் அப்படியேத்தான் இருக்கும். அது நிறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நான் இன்னைக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு நான் பாடினேன். அப்பர் பெருமான் ரொம்ப அழகா சொல்றார். பொதுவா திருவாசகத்துல இந்த பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு அதற்கு முன்பே அப்பர் பெருமான் பாடியிருக்கார். ஒரு பாட்டு, எந்த பாட்டு தெரியுமா? திருப்புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்துல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. வானத்துக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். மின் உருவை விண்ணகத்தில் ஒன்றாய். விண்ணகத்துல ஒன்றுதான். மிக்கு வீசும் கால் அகத்தில் இரண்டாய். கால்னா காற்று. காற்றுல 2ஆ வருது. வானத்துல ஓசை மட்டும் இருக்கு, காற்றுல ஓசையும் என்னவும் இருக்கு, நிறமும் இருக்கு. அடுத்து பாருங்க, செந்தீ தன் உருவில் 3ஆய். தீடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றினார் இல்லையா? அந்த இடத்துல செந்தி 3 குணங்களை உடையது. நெருப்புக்கு 3 குணம். அடுத்து சொன்னார் பாருங்க, தாழ் புனலில் 4ஆய். தாழ் புனல் நீர், அதுல 4. அடுத்து சொன்னார் தரணி தளத்து 5ஆகி. உலகத்துல 5. அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அந்த 5ம் இந்த உலகத்தில் இருக்குது. தண்ணியில 4 இருக்குது, தீயில 3 இருக்குது, காற்றுல 2 இருக்குது, வானத்தில் 1 இருக்குது. இது எங்க சொல்றாரு? திரு புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்தில் அப்பர் பெருமான் சொல்றாரு. இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. அதே 6ஆம் திருமுறை தாண்டகத்துல அருமையான ஒரு பாட்டு. இது அப்படியே நமக்கு
வானத்திலிருந்து கீழே வந்தார்ல, இன்னொரு பாட்டுல கீழே இருந்து வானத்துக்கு போறார். இதே மாதிரி ஒரு குறிப்பு திருவாசகம் எல்லாருக்கும் தெரியும். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, இப்படிலாம் சொல்லி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி போற்றி திருவகவல்ல வரும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவாரத்தில் 6ஆம் திருமுறையில் இந்த 2 குறிப்பு இருக்கு. ரொம்ப நுணுக்கமா நம்ம பார்க்கணும். பாருங்க, மன்னதனில் 5, மண்ணில் 5, மா நீரில் 4, வயங்கு எரியில் 3, மாருதம்னா காற்று, மாருதத்து 2, விண்ணதனில் 1, விண்ணதனில் 1. அப்படியே அதை கீழிருந்து மேலாக அடுத்த பாடல்ல சொல்றார். இது 6ஆம் திருமுறையில 60வது திருப்பதிகத்துல 3வது பாடலில் இடம்பெறுகிறது. மற்றொன்று 6ஆம் திருமுறையில் 54வது பாடலில் 5வது பாடலில் இடம்பெறுகிறது. புள்ளிருக்கு வலூர். அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இதை பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. அடுத்தது, மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாய் ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் ஓவாமல் அருள்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கிலாகாயம். பார்க்கிலா ஆகாயம், பார்த்து முடிக்க முடியாத ஆகாயம் என்று பொருள். பார்க்கில் ஆகாயம் அப்படின்னு பிரிச்சோம்னா பார்க்கில் ஆகாயம், பார்க்கிலா ஆகாயம், பார்க்க முடியாது, போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து என்று நிறைவு செய்கிறார். இப்ப நம்ம இன்னைக்கு 10 பாடல்கள். முதல் பாடல் விநாயகர் வணக்கத்தோடு காப்பு செயலோடு தொடங்குகிறோம். அந்த பாடல்களை ஒரு முறை நான் சொல்லுகிறேன். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். 2வது பாடல் ஆசிரியர்கிட்ட சுத்த வினா கேட்கிறார் மாணவர். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்த வினாவை ஐயா நீதான் கேட்டு அருள். அடுத்தது என்ன வினா? 6 தத்துவம் ஏது? 36 தத்துவங்கள் என என்ன? ஆணவம் ஏது? அன்றேதான் மாறா வினை ஏது? மற்ற இவற்றின் வேறாக நானேது நீ ஏது? நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. அடுத்தது ஆசிரியர் இப்ப பேச ஆரம்பிக்கிறார். குருநாதர் உள்ளபடி இத்தை உரைக்கக்கள் உன்றனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோக நிகழ் புதல்வா உற்று நாற்கோணம் பூமி புனல் நன்னுமதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உரு காயம். ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற காயம் இதனால் தான். காயம்னா உடம்பு, உடம்புல படுறதுனாலதான் அதுக்கு பேர் காயம்னு பேர். ஆன்மாவுக்கு தான் காயம்னு பேரு, உடலுக்கு தான் காயம்னு பேரு. காயத்தில் படுகிற அதுக்கும் ஆகு பெயரால காயம்னே வந்துருச்சு. புண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சொல்லு. காயம்னா என்ன அர்த்தம்? காயத்தில் படுகிறது, அதனால அது காயம், ஆகு பெயர்னு பேர். ஆகாயம் ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று. அடுத்தது ஒவ்வொன்றுக்கு நிறம் சொல்றார். பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய அ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. அடுத்தது அதனுடைய வடிவங்கள். குறி குறி கமா போட்டுக்கணும். குலிசம் கோகனதம் கொள் சுவத்தி குன்றா அருகுள்ளி ஆரமுத விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். இதை நான் சொல்லல, ஆகமும் சொல்லும். பாராதி ஐந்தனுக்கும் பண்ணும் ஆதி தெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐயரா ஓரார் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5 பழுதரவே பண்ணும் அவர் கான் பார் என்று கேட்கிறார். அடுத்தது படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கண் மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லிற்று இடம்பெறவே என்னும் திரோவிப்பர் என்றும் திரோவிப்பர் என்னைக்கும் மறைப்பாற்றலை செய்யக்கூடியவர் ஈசர் மகேஸ்வரர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம் அருளை செய்கின்றவர்.
நிறைவா 10வது பாடல், மண் கடினமாய் தரிக்கும், மண்ணுக்கு கடுமைத்தன்மை உடையது. வாரி குளிர்ந்து பதமாக்கும், பதம்னா நெகிழ வைக்கும். ஒன் கனல் சுட்டு ஒன்றுவிக்கும், எரிச்சு என்ன பண்ணும், சிந்தசைஸ் பண்ணும். ஓவாமல் வருள்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த அடிப்படையில் நாம் இன்னைக்கு 10 செய்யுட்களை பார்த்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் உண்மை விளக்கம் நமக்கு அற்புதமான விளக்கத்தை தருகிறது. அடுத்ததா வித்யா தத்துவங்கள்னா என்ன அப்படிங்கறத தொடங்கிட்டு அடுத்த வகுப்புல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். வித்யா தத்துவங்கள், அசுத்த மாயை தத்துவங்கள் அப்படின்னா ஏற்கனவே சுத்த மாயை இருக்கு, அசுத்த மாயை. அந்த அசுத்த மாயினுடைய ஒரு பகுதியே பிரகிருதி மாயையா மாறுதுன்னு பார்த்தோம். இப்ப அசுத்த மாயினுடைய தத்துவங்கள் மொத்தம் 7. அதுல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த மாயை தூக்கி முன்னாடியும் போட்டுக்கலாம். இதுல ஒரு மாயை வருது, என்னங்கய்யா குழப்பமா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனைக்கு வரும். சுத்தமாயி நீங்க, அசுத்தமாயி நீங்க, பிரகிருதி மாயை முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன இதுல ஒரு வித்யா தத்துவத்துல ஒரு மாயை வருது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. எங்க பார்த்தாலும் மண் இருக்கு, அந்த மண்ணுல இருந்தே ஒரு மண்பானை செய்யறது இல்லையா? மண்ணிலிருந்து பானை உருவாவது போல, தண்ணீர் எங்கு பார்த்தாலும் இருந்தாலும் ஒரு தொட்டிலை தேக்கி வைப்பது போல, ஒரு குடத்தில் பிடித்து வைப்பது போல, ஆறு நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஒரு குடத்துல நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? அது போல அந்த அசுத்த மாயினுடைய ஒரு பகுதி இந்த வித்யா தத்துவங்களுக்கு காரணமா இருக்குது. இந்த புருடன் மாயை இது ரெண்டும் எப்படின்னா 5 சட்டைய இந்த புருடனாகிய உயிர் போட்டுக்குது. பஞ்ச கஞ்சுகம்னு பேர் அதுக்கு. 5 சட்டை: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படின்னு 5 சட்டையை ஒழுங்கா இந்த உயிர் போட்டுக்குச்சுன்னா அப்படி போட்டுக்கிட்ட உயிருக்கு பேர் புருடன்னு பேரு. அதுவும் உயிர் தான், அது ஆன்மா தான். ஆனா இந்த 5 சட்டை அதுக்கு ஒழுங்கா இருக்கணும். சரி, இப்ப மாயினா புரிஞ்சிருச்சு. அசுத்த மாயிலிருந்து இந்த புருடனுக்கு 5 சட்டையை மாட்டி விடுறதுக்கு, 5 சட்டை தோன்றுவதற்கு, 5 சட்டையை நெய்து தருவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒன்றை இந்த மாயை என்று சொல்லுகிறோம். மண்ணிலிருந்து மண்குடம் உருவாக்குவது போல, தண்ணீரிலிருந்து தண்ணீருக்கு ஒன்றை உருவாக்கி கொள்வது போல, தண்ணீரை பிடித்து வைப்பது போல, எல்லா இடத்துலயும் காற்று இருந்தாலும் சைக்கிள் டியூப்ல அடைச்சு மூடிதான் வைக்கணும். காற்று எல்லா இடத்துலயும் இருக்குன்னு பிடிக்க விட முடியாது. எல்லா இடத்துலயும் காற்று இருக்குல்ல, ஏன் டயர்ல பிடிச்சு வைக்கணும்? அப்ப எல்லா இடத்திலும் காற்று இருந்தாலும் பயன்பாட்டுக்கு உரியதாக மாற்றும் பொழுது அது அடைத்து வைக்கப்படுகிறது. அதுபோல மாயை என்ற பெரிய ஒன்றிலிருந்து இந்த மாயை என்ன பண்ணுது? இந்த 5ஐ உயிருக்கு சட்டையாக மாற்றிக்கொள்கிறது. அதுல முதல் சட்டை என்ன உயிர் போட்டிருக்குன்னா காலம். இப்ப எங்க போனாலும் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் அப்படின்னா இடம், டைம்னா காலம். உலகத்தினுடைய முதற் பொருள் தொல்காப்பியத்தை பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும் முதலெனப்படுவ. ஒரு திருமண பத்திரிகை கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை பேர் இருக்கு, பொண்ணு பேர் இருக்கு, மச்சான் பேர் இருக்கு, மாமா பேர் இருக்குது, சொந்த பந்தங்கள் பேர் இருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் நடக்குதுன்னு இல்லை, எங்க நடக்குதுன்னு இல்லை. பத்திரிக்கை, ஒரு பத்திரிக்கை 500 ரூபாய். பயன்படுமா? பயன்படுமா? அப்ப ஒரு நிகழ்வு, ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எங்கு நடக்கிறது, எத்தனை மணிக்கு நடக்கிறது, காலம். எல்லாத்துக்கும் காலம் அடிப்படை பிரமாணம். அப்ப உயிர் அதை அனுபவிக்கின்ற காலம் வரும் பொழுதுதான் அனுபவிக்க முடியும். நாம நினைச்ச நேரத்துக்கு திருமணம் பண்ண முடியாது. அதற்கு என்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி வைக்கிறோம், அதற்கு என்று ஒரு இடத்தை தெரிவு செய்து வைக்கிறோம். அதுபோல காலம் வரும் பொழுதுதான் அது நம்மால் அனுபவிக்க முடியும். மரத்துல பழத்தை தடியால் அடித்து பழுக்க வைக்க முடியாது. பழுக்கின்ற காலம் வரும் பொழுதுதான் அந்த பழம் பழுக்கும். நீங்களா பழுக்க வச்சீங்கன்னா உடம்புக்கு உபாதையை செய்யும். மாம்பழத்தை கார்பைட் போட்டு பழுக்க வைக்கிறானே, கார்பைட் போட்ட பழம் என்ன ஆகும்? உடம்புக்கு கெடுதி ஏற்படுத்தும். அப்ப
இந்த உடம்புக்கு உயிருக்கு 5 சட்டையில முதல் சட்டை காலம். அந்த காலத்தில் எது எந்த காலத்தில் எப்படி நிகழ வேண்டுமோ அது அந்த காலத்தில் தான் நிகழும். இது முதல் காலம். அடுத்து நியதினா அதனுடைய ஒழுங்குபடி தான் நடக்கும். நீங்க மாத்த முடியாது. இப்ப செல்பேசி இருக்குதுங்க. திரும்ப திரும்ப இந்த செல்பேசிக்கு வர்றதுக்கு காரணம் எல்லாரும் வச்சிருக்கிறது ஒண்ணு. இப்ப இந்த செல்பேசி இருக்குது, இதனுடைய அமைப்பு செவ்வகம். எந்த கம்பெனி செல்பேசி பண்ணாலும் செவ்வகத்துல தான் பண்ணியாகணும். நான் சொந்தமா செல்பேசி செய்ய போறேன்னு வட்டமா உருண்டையெல்லாம் செய்ய முடியாது, சதுரமா செய்ய முடியாது. மாடல் வேற வேற இருக்கும், ஆனால் வடிவம் என்பது என்னவா தான் இருக்கும், இந்த வடிவத்துல தான் இருக்கும். சின்னது பெருசு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு பேர் நியதி. நியதியை யாரும் மாற்ற முடியாது. அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் திருவருள், அந்த திருவருள் இருந்து அவரவர்க்கு உள்ளபடி தான் என்ன பண்ண முடியும், அதை அனுபவிக்க முடியும். குருஞான சம்பந்தர் சொல்லுவார் இல்லையா, நமக்கு என்ன, நம்ம பண்ண வினைக்கு நாம் அனுபவிக்கிறோம். எய்தவனை நாடியிரு, சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகம் துக்கம், எல்லாம் நீ செஞ்சதுக்கு வருதுப்பா. சாமியை திட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற, சும்மா வராது பிணி, சும்மா வராது இந்த உடம்பு, சும்மா வராது சுக துக்கம். எனவே எய்தவனை நாடியிரு. இதெல்லாம் உனக்கு நீ செஞ்சதை ஒழுங்கா உங்ககிட்ட கொடுத்து இதை அனுபவின்னு உனக்கு கொடுத்துருக்கிறான் இல்லையா, அவனை நாடி பெருமானே இதை நல்லபடியா நான் தீர்த்துட்டு உன் திருவடிக்கு வரணும்னு அவனை வேண்டிக் கொண்டிரு. அப்ப நியதி மாற்ற முடியாதது, டிரான்ஸ்பர் பண்ண முடியாதது. இந்த நியதிக்கு ஒரு கதை சொல்றேன். கதை எப்பொழுதுமே நமக்கு ஈஸியா புடிச்சுக்க முடியும். கோகுலத்துல நல்லா கேளுங்க. அதாவது பாடம்னா அப்படியே உட்கார்ந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்படியே கலகலப்பாகவும் இருக்கணும். புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே தவிர அப்படியே கருத்தை மட்டுமே சொல்லி இப்படியே பார்த்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 36 தத்துவம் என்னவோ சொன்னாரே அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப நியதிக்கு நான் ஒரு கதை சொல்றேன், இந்த கதையை கேட்டு பாருங்க. கோகுலத்துல வெண்ணெய் திருடு போயிட்டே இருக்குது. கதை உண்மையா பொய்யான்னு யோசிக்க கூடாது. இந்த கதை உணர்த்துகிற செய்தியை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். யாரா வெண்ணையை திருடுறான்னா கிருஷ்ணர் தான் திருடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இவரை கையும் களவுமா பிடிக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. எப்ப வர்றான், எப்ப திருடுறான், எப்ப திங்கிறான்னு தெரியல. உடனே கோபியர்கள் என்ன பண்றாங்க, ஒரு வேலை செய்யறாங்க. என்னன்னா அந்த காலத்துல உரின்னு சொல்லுவாங்க. பானை, அதுக்கு மேல ஒரு பானை, அதுக்கு மேல ஒரு குட்டி பானையை வச்சு கீழே பிரிமனைன்னு சொல்லக்கூடிய ஒன்றை வச்சு அந்த பானையை வச்சு கயிறு கட்டி மேல தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பூனை எல்லாம் அதுல போய் எதுவும் எடுத்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு, எலி தொந்தரவுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு அப்படி அந்த பானையை தொங்க விட்டுருப்பாங்க. அதுல ஒரு மணியை கட்டிட்டாங்க. இப்ப கிருஷ்ணர் வெண்ணையை திருடும் பொழுது இந்த மணி ஓசையை கேட்டு நம்ம என்ன வந்துடலாம், அவரை கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இப்ப மணி கட்டியாச்சு. இவங்க எல்லாம் கோபியர்கள்லாம் மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அழகா கிருஷ்ணர் உள்ள வர வெண்ணையை திருடுறதுக்காக பாக்குறாரு. மணி கட்டி இருக்கு, புரிஞ்சுக்கிட்டார். நம்மள பொறி வச்சு பிடிக்கிறாங்க, நாம மாட்டிக்க கூடாதுன்னு மணி கிட்ட பேசுறார். ஏன்னா இவர் பரமாத்மா இல்லையா, மணி கிட்ட பேசுறார். மணியே வா கிருஷ்ணா வணக்கம் அப்படின்னு மணி சொல்லுது. நான் இப்ப வெண்ணெய் சாப்பிடணும், நீ என்ன காட்டி கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறார். கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணா அப்படிங்குது. ரொம்ப சந்தோஷம், பேச்சு மாற மாட்டேன், கண்டிப்பா மாற மாட்டேன் கிருஷ்ணா. உடனே ஒருத்த மேல குனிஞ்சுக்கிறான். கிருஷ்ணர் மேல மேல ஏறி உரிய பிடிச்சி பாக்குறாரு. மணி சத்தம் கேட்கல. உரிய ஆற்றார், மணி சத்தம் கேட்கல, மியூட்ல இருக்கு மணி. பானையை திறக்கிறாரு, மணி சத்தம் கேட்கல. கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம், கேட்டுக்கிறார். நிஜமா நீ அடிக்க மாட்டியே? அடிக்க மாட்டேன் கிருஷ்ணா. வெண்ணையை கையில் எடுத்துட்டார், மணி சத்தம் கேட்கல. வாயில போட்டோன்னே அடிச்சிருச்சு. கிருஷ்ணர் பிடிச்சிட்டாங்க. வாயில போட்ட உடனே மணி அடிச்சிருச்சு. இப்ப கிருஷ்ணருக்கு கோபம். நீ அடிக்க மாட்டேன்னு சொன்னியே, ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்கிறாரு மணிட்டு. அப்ப சொல்லுது, நைவேத்தியம் ஆகும் பொழுது மணி அடிக்கணுங்கிறது எனக்கு நீ கொடுத்த நியதி. உனக்காக நியதியை மாற்றிக்கொள்ள முடியாது. நைவேத்தியம் ஆகும் போது மணி அடிக்கணுங்கிறது நியதி இல்ல. இதை நீயே ஏற்படுத்திட்டு நீயே மீறலாமா? நீ ஆட்டின பிடிச்சி நாக்க கடிச்சிட்டு அடிக்காம இருந்த, பானையை பிடிச்சு ஆட்டின, மூடிய திறந்த, வெண்ணையில கை வச்ச, எடுத்த, நான் அடிச்சனா? ஆனா நைவேத்தியம் ஆகுதுன்னா கிருஷ்ணா நான் மணி அடிச்சுதானே ஆகணும்.
அது எனக்கு நியதி இல்லையா? என்னுடைய கடமை அல்லவா? இதுதான் நியதி. அவரவர் வினையை அவரவர்கள் மாற்றாமல் அந்த கடமையை செய்வதுதான் நியதி. இது 2வது சட்ட. ஆன்மாவுக்கு நியதி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்க, காலம், நியதி, கலை. இப்ப ஆன்மாவுக்கு 3 சக்தி இருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. ஆன்மாவுக்கு கலை என்பது கிரியா சக்தி. ஆன்மாவினுடைய ஆணவத்தை குறைத்து செயல்பாட்டை அதிகப்படுத்துறதுக்கு பேரு கலை. கலை ஞானம் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப கிரியா சக்தியை தூண்டுவது எது? கலை. அடுத்து பாருங்க, வித்யா, வித்தை. இந்த வித்தைக்கு பேரு அசுத்த வித்தை. ஏன்னா சுத்த வித்தை ஒண்ணு இருக்குது, இது அசுத்தம் ஆயிலும் தொடர்னால இது அசுத்த வித்தைன்னு பேர். இந்த வித்தைனா என்னன்னா ஞானத்தை எழுப்புவது. கலை கிரியையை ஏற்படுத்துவது, வித்தை ஞானத்தை, ஆன்மாவின் ஆணவத்தை குறைத்து ஆணவத்தை அமுங்கச் செய்து ஞானத்தை மேலெழும்ப செய்கின்ற 4வது சட்டை வித்தை. 5வது சட்டை அராகம். அராகம்னா எழுப்புதல், ஆசை, இச்சா சக்தி. ஆன்மாவுக்கு இச்சையை ஏற்படுத்துவது, விருப்பத்தை ஏற்படுத்துவது. ஆக மொத்தம் ஆன்மா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற பஞ்ச கஞ்சுகம் 5 சட்டையை போட்டுட்டு இருக்கு. 5 சட்டையும் இந்த ஆன்மாக்கு ஒழுங்கா இருந்தா அந்த ஆன்மாக்கு பேர் புருடன். அது ஆன்மான்னு சொல்ல மாட்டாங்க, டெக்னிக்கல் டேம் புருடன். இதை தொழிற்படுத்துவது அசுத்த மாயிலிருந்து பிரிந்து வந்த ஒரு பகுதியாகிய மாயை. அந்த மாயை அசுத்த மாயிலிருந்து தான் பிரிஞ்சு வந்துச்சு. இதை தொழிற்படுத்துகிறது. ஆக மொத்தம் வித்யா தத்துவங்கள் மாயை, கலை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். ஆக மொத்தம் வித்யா தத்துவங்கள் 7. புரிஞ்சுதா? இந்த அளவில் இந்த வகுப்பு குறித்து உண்மை விளக்கத்தினுடைய முதல் 10 நூற்பாக்கள் குறித்து விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.